வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி அப்படின்ற கன்னட மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி அப்படின்னா கோஸ்ட்ஸ் இன் ட்ரபிள் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பேய்களோட பேசக்கூடிய நம்ம ஹீரோ பேய்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாருன்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லக்கியஸ்ட் பர்சனா தான் வந்து அவரோட வாழ்க்கை முழுக்கவே இருக்காரு. நிறைய விஷயங்கள்ல அவரோட வாழ்க்கையில இழந்துகிட்டே வராரு. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவையும் இழந்துருவாரு. அவங்க அப்பா கடுப்பாயி நீ போய் சாவு அப்படின்றாரு. அதுக்காக நம்ம ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் தற்கொலை பண்ண முடியல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு 5 பேய்களை காட்டுறாங்க. இந்த 5 பேய்கள் எதனால இறந்து போனாங்க, இவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, அண்ட் இவங்களோட வாழ்க்கையில ஹீரோ என்ன மாற்றத்தை உண்டாக்குறாரு, அண்ட் ஹீரோ வாழ்க்கையில இவங்க என்ன மாற்றத்தை உருவாக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. ஏன்னா இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது ஏதோ மலிவு விலையில எடுத்த மாஸ் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். பட் இருந்தாலும் அந்த பிளாட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான். அதாவது ஒருத்தன் பேயோட பேசுறான் அப்படின்னும் போது அதை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை காட்டலாம். ஏதாவது காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா காட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஹீரோவோட லைஃபை காட்டுறன்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் ஓகே, இனிஷியலா எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு அந்த பேய்கள் எதனால வந்து இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரியான அந்த பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. அதுல ஒண்ணு கூட இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஆர்டிபிஷியலா எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்கள் வந்து நம்ம ஹீரோவோட லைஃப்ல வந்து மாற்றங்களை உண்டாக்குறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். அது எல்லாம் அதோட சூரமொக்கையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்பதாண்டா அந்த படத்துல சீரியஸான மூமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹெய்ஸ்ட் சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சம்பவத்தை வந்து பேய்களை வச்சு பிளான் பண்ணுவாங்க. சரி, இதுல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல கொலையா கொன்னு எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளாட்டு, பட் சுத்தமா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ் இல்லாத ஒரு படம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு இன்டிமேட் சாங் ஒன்று வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.